ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம்னா, சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, சுவையான சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். நான் 1 kg அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 kg அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் முந்திரி பருப்பு, 50 கிராம் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் அளவு கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 1 kg ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் 100 கிராம் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எந்த அளவில் அரிசி எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் நான் ஒரு 2 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி, அது மாதிரி மெஷர்மெண்ட்டில் போட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சூப்பராக குலைவாக வெந்து அழகாக வந்திருக்கு. 3 விசில் தான் வச்சேன், அதுக்கே சூப்பராக வந்துருச்சு. தண்ணியும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் வெல்லம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை அப்படியே ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்புலேயே வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கரைங்க. நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசி பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, நல்லா எல்லா இதையுமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கடாயில் நெய் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நெய் 100 கிராம் எடுத்துக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம் நெய் எடுத்துக்கோங்க. இல்லை 50 கிராம் நெய் சேர்த்து 100 கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறமா திராட்சை ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பலூன் மாதிரி வரும் திராட்சை. இது முந்திரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பொங்கல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொங்கலோடு சேர்த்து இந்த முந்திரி திராட்சை நெய்யெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் சீனி போட்டு ஒரு மிக்ஸியில் நுணுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஏலக்காய் தூள், அந்த தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பேலன்ஸ் ஒரு 50 கிராம் நெய் இருந்துச்சு, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சுவையான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா, பாய்.